எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்க குறிப்பு, 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 9/8/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. மேற்கு திசை நோக்கி போகிறவங்க கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி துவாதசி திதி. நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம், மதியம் 1:38 வரை, பின்பு திருவாதுரை நட்சத்திரம். யோகம் அர்ஷன நாம யோகம். கரணம் கவளவ கர்ணம். சந்திராசிரமம் விஷாக நட்சத்திரத்திற்கு மதியம் 1:38 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், வெளிநாட்டுக்கு போகணும், கொடுத்த பணம் வரணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் மேம்படணும். ஒரு சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் இருப்பீங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பீங்க. இது மாதிரி எதாக இருந்தாலும் சரி கையில் எழுதணும். எழுதும்போது பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு எண்களை எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் ரொம்ப நாள் உடம்பு முடியல, வீட்டிலே இருக்கிறாங்க, பெட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி இறைவா. இதே மாதிரி தினைக்கும் சொல்லணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி இறைவா. என் குழந்தைக்கு திருமணம் நடந்தது, நன்றி இறைவா. இந்த மாதிரி சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லிட்டு எழுதும்போது விரைவில் திருமணம் நடக்கும், விரைவில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? எழுதக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, அதுக்கப்புறம் 6:02 ஏதாவது ஒரு டைமில் தான் எழுதுனாவே போதுமானது. இன்னைக்கு 6:02னா நாளைக்கும் கரெக்டாக 6:02. உங்கள் செல்ஃபோனில் கரெக்டாக 6:01க்கு அலாரம் செட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளோட வீடியோவை பார்த்துருங்க. அப்போ தான் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக 6:02க்கு எழுதலாம். அப்படி 6:02 இல்லைனா 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதில் இந்த டைமில் ஏதாவது ஒன்று செட் பண்ணிங்க. லைஃப் லாங் அந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது இந்த டைமை கரெக்டாக வச்சுங்க. மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 79, 79. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 92, 92. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண், ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 84, 84. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 95, 95. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் இன்று 16, 16. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 29, 29. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 12, 12. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 32, 32. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 37, 37. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 64, 64. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 72, 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 68, 68.
இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்டு வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குருக்காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு எடுத்து தரப்படும். அடுத்தது நம்மளோட சிம்ம ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலன் பெறாங்க. பொதுவா ஆவணி மாதத்துல சிம்மத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறுவாங்க. அதனால அதிர்ஷ்டம் தான். கேதுவும் கூட இருக்கிறாங்க 1.25 வருஷம். அதனால சின்ன சின்ன டிப்ரெஷன் இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இந்த ஆவணி மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன விரயம் வந்து ஆகும். உங்களோட குழந்தைங்களுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது கொஞ்சம் மேன்மையை தரும். ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக முடியாது. ஆடி மாதம் பொதுவாக வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் போயிருக்கணும், ஆனால் போக விட்டுருக்காது. அட்லீஸ்ட் இந்த ஆவணி மாதத்துலேயாச்சும் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். அது சாப்பிடலாம், தவறு கிடையாது. சில பேர்த்துக்கு ஆடம்பரமான லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தடை தான் ஏற்படும். ஏன்னா வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் சனி பகவான் போகிறனால எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடை தாமதம் கொடுக்கும். ஆனால் விடாமுயற்சியோட செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். நம்மளோட ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்களை மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க, அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கல்வி தடைங்கிறது வராது. வருமானம் மற்றும் குடும்பம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதிங்கிற புதன் 12ல் வந்து இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் செவ்வாயும் வந்து பார்க்குறாங்க. வருமானத்தில் தடை ஏற்படும். குடும்ப செலவு வந்து தவிர்க்க முடியாது. கனவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? கொடுக்கும் வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கில் நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். அதே மாதிரி 3ஆம் இடம் அடுத்தது வந்து தம்பி தங்கச்சி மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். 3ல் வந்து சந்திரன் இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதியான சுக்கரன் 2ல் பயணம் செய்கிறாங்க. கேதுவோட பார்வை வந்து இருக்குது. அப்போ இவங்களுக்கு உங்களோட சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் செய்கிற ஆர்வம் அதிகமாக வரும். அல்லது உங்கள் மாமனாருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். ஒரு சில நபர்களுக்கு வந்து வெளிநாட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும். சில பேர்த்துக்கு வெளிநாட்டு தொடர்பு தேடி வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிக செலவு செஞ்சிடக்கூடாது. புகழுக்கு வந்து மயங்கக்கூடாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம் தாய். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விருச்சகம் தான். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் வந்து பயணம் செய்கிறாங்க. இந்த இடத்த குரு பார்க்குறாங்க. தாயினால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து லாபம் உண்டு. ஓகேங்களா? தாயோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். தாய்க்கு வந்து புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குருமார்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட சம்பாதித்து வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாகவே இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் வீடு வாகனம் வாங்கலாமா? நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம். குரு பார்வையில் இருக்கனால நல்ல அமைப்பில் வந்து உண்டு. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட குழந்தை 5ஆம் இடம் குரு 12ல் போய் மறைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்த செவ்வாய் சனி ராகு பார்க்குறனால குழந்தைகள் விளையாட போகக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க வேண்டும். கீழே விழுந்து கைகாலில் வந்து அடிப்படும். அதனால இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் தவிர்க்கலாம். விபத்தும் வராமல் வாய்ப்புகள் வந்து உண்டு. கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க. நான் நண்பர் வீட்டுக்கு போவேன், விளையாடுவேன் அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க. எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக விளையாட சொல்லுங்க. புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தாமதமான வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்க அவங்களோட முயற்சிகள் அனைத்தும் தோல்வி தான் அடையும். அதனால கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வீண் விரயம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் இல்லாமல் சில பிரச்சனைகளை வந்து தலையீட்டில் மாட்டிக்குவீங்க. அதனால அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நாளைக்கு நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட வேலை, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் நடக்குமா, தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.